நேத்து தான் வந்து மீஷோவ பத்தி பெருமையா பேசினேன். அதுக்கு தான் வச்சுட்டாங்க போல இருக்கு ஆப்பு. பாருங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் ஆக்சுவலா ஒரு நாப்கின் சொல்லியிருப்பேன். அது வந்து ரிட்டர்ன் போட்டேன். எக்ஸ்சேஞ்ச் போட்டேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 4 பேக் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேக் தான் வந்திருக்கு. ஸோ இதில் எம்ஆர்பியே 320 தான் போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு அமௌண்ட் எவ்வளோனா 380 ருபீஸு. ஸோ ஒரே பேக்காக வந்திருக்கு. நானும் சம்மதிச்சேன். அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. கஸ்டமர் காலுக்கு கால் பண்ணால் அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா 4 பீஸ் வந்து கொடுத்துட்டு இதுவும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பண்ணவே இல்லை. ஒரே பீஸாக வந்திருக்கு. இப்போ நான் கால் பண்ணி கஸ்டமர் கால் கேட்குறேன், எனக்கு மறுபடியும் ரிட்டனே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் போட முடியாது, 7 டேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ வந்து அதுவுமே நான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது சொன்னேன், இது ரிட்டனே போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ தான் தப்பாக வந்திருக்கு. இப்போ இது யார் பொறுப்பாவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ கால் பண்ணால் எங்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ அவங்க சைடு மிஸ்டேக் பண்ணிவிட்டு இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்றாங்கன்னா இது என்னன்னு எனக்கு புரியல சத்தியமாக. ஸோ ஃப்ளிப்கார்ட் தான் அப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா மீஷோவும் அப்படி இது பண்ணுறீங்க. எம்ஆர்பியோட அதிகமாக ரேட் விற்கிறதே தப்பு. இது 320 ரூபா தான் 320 ரூபா தான் வந்திருக்கு. ஆனால் நான் பே பண்ணது 380 ரூபா பே பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சபாஷ்! ஒருத்தன் ஒரு ஊரை ஏமாத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமாத்தினதை இப்பதான்டா பாக்குறேன். சபாஷ்! ஸோ மறுபடியும் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், ப்ரூஃப் வேணும்ல, அதனால. ஸோ கால் பண்ணாங்கன்னா நான் பேசுகிறேன் பாருங்கள். எப்பவுமே கால் ரிக்வஸ்ட் கொடுத்தா உடனே கால் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் கால் பண்ணவே இல்லை. ஸோ ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க? ஆஃபருன்னு சொல்லிட்டு போடுறீங்க, இது மாதிரி ஏமாத்துறதுக்காக தான் போடுறீங்களா? மீஷோவை டேக் பண்ணுறேன். ஸோ அப்போயாவது ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இதெல்லாம் நம்புறது நம்ம தப்பு போல இருக்கு இல்லை? யாரை நம்புறனே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான்.